நீங்கள் உங்கள் மொபைல்லையோ அல்லது பிசிலையோ தவறுதலாக வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் அல்லது நீங்களாகவே வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவர் பண்ணிக்கொள்ள வேணுமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொண்டு சொல்லி தரப்போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மிகவும் வந்து எளிமையான ஸ்டெப்ஸ் தான் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபைலை வந்து ரெக்கவர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அது எந்த மாதிரியான ஃபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குயிக்காக வந்து ரெக்கவர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஃபைலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் போகும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கிளிக் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடிய ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நீங்கள் உங்களுடைய கூகுள் குரோமை எடுத்துக்கொள்ளுங்க. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ண அப்படின்னா டெனோஷியா 4D டிக் ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. டெனோஷியா 4D டிக் ஃப்ரீ டவுன்லோட் இப்படி சர்ச் பண்ணிக்கொண்டு பின்னால் உங்களுக்கு இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் www.tenosha.netன்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதன் பின்னால் அவங்களுக்கு இவ்வாறு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் டெனோஷியாவோட 4D டிக்னு சொல்கிற இந்த சாஃப்ட்வேருக்கான டவுன்லோட் ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் இந்த பை நவுன்னு சொல்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு வரும்னு சொல்லி பார்க்கலாம். இது 1 மந்த்துக்கான லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு $45 வருது. அண்ட் அதே மாதிரி 1 இயருக்கான லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு $50 வந்து வருது. அதே மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 70% வந்து சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு பிசியில் தான் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ லைஃப் டைம் வந்து லைசன்ஸும் இருக்குது. லைஃப் டைம் லைசன்ஸ் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுவும் $60 வந்து உங்களுக்கு முடியும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் லைஃப் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் பை நவ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்கிறத கிளிக் பண்ண வேணும். இது விண்டோஸ் 10, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 8, அதே மாதிரி விண்டோஸ் 7 போன்றவை சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெனோஷியா 4D டிக்கோட EXE ஃபைல் ஒன்று வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஓப்பன் பண்ணிக்கொண்டே உங்களுக்கு இவ்வளோ ஆக்சஸ் மெசேஜ் கேட்கும் உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டரோட. ஸோ அதை வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. எஸ் கொடுத்ததன் பின்னால் இந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த ட்ரைவை ரிகவர் பண்ண போகிறீங்களோ, எந்த ட்ரைவில் உங்களோட டேட்டா வந்து லொஸ்ட் ஆகிருச்சோ அந்த ஃபைலை நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண வேணாம். அந்த ட்ரைவில் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ண வேணாம். வேறொரு ட்ரைவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைல், ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதை வந்து இப்போ ரெக்கவர் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னால் டெஸ்க்டாப்பில் டிலீட் ஆகின ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அதாவது லோக்கல் டிஸ்க் சியில் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரைவில் தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட பிசியை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக்கல் டிஸ்க் சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட டெஸ்க்டாப் இருக்குது. ஸோ நான் அது இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரை வந்து டிலேயோ அதாவது டி ட்ரைவ்லையோ அல்லது இ ட்ரைவ்லையோ எஃப் ட்ரைவ்லையோ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேணும். அதே மாதிரி இந்த உங்களோட இ ட்ரைவ் அல்லது எஃப் ட்ரைவில் தான் உங்கள் டேட்டா வந்து லொஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் அந்த ட்ரைவ் தான் வந்து இப்போ ரெக்கவர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். கட்டாயம் நீங்கள் இன்ஸ்டால் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதன் பின்னால் லாங்குவேஜ் கேட்கும். ஸோ அது இங்கிலீஷில் வச்சுக்கணுங்க. அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போக வேணாம். அண்ட் அதே மாதிரி ப்ரௌஸ் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ண வேணும். எந்த ட்ரைவில் உங்களுடைய இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ண வேணும். ஸோ ப்ரௌஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. ப்ரௌஸ் கொடுத்ததன் பின்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ அதே மாதிரி ஐஎஃப் நீங்கள் எந்த ட்ரைவில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த சீலையே வச்சுக்கொள்கிறேன். இவ்வாறு உங்கள் டெக்கரேஷன் உங்களோட இன்ஸ்டாலேஷன் பார்த்து செலக்ட் பண்ணதன் பின்னால் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அதன் பின்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகும் வரையில் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதன் பின்னால் இந்த இடத்துல ஸ்டார்ட்னு சொல்லிட்டு பட்டன் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அதன் பின்னால் இந்த சாஃப்ட்வேர் வந்து லோடாக ஆரம்பிக்கும்.
டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இது வந்து டேட்டா அதாவது டிஸ்கில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வந்து இதை ரைட் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். முடிச்சதன் பின்னால் உங்களுக்கு இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுமே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் லொக்கேஷன் டு ஸ்டார்ட் டேட்டா ரிகவரி, எந்த லொக்கேஷன் நீங்கள் ரிகவரி பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ இதில் நீங்கள் லோக்கல் டிஸ்க் சியை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். லோக்கல் டிஸ்க் டின்னு சொன்னால் நீங்கள் டியை செலக்ட் பண்ணுங்கள். அல்லது இஎஃப் அல்லது உங்கள் பென் ட்ரைவ் ஏதோ சம்திங் ஏதாவது நீங்கள் ரெக்கவர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அண்ட் அதே மாதிரி கமாண்ட் லொக்கேஷன், அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற கமாண்ட் லொக்கேஷனில் வந்து டெஸ்க்டாப் ரீசைக்கிள் பின் என்னதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அட்வான்ஸ் ரிப்பேர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஃபோட்டோ ரிப்பேர் என்னதே மாதிரி வீடியோ ரிப்பேர் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது கரப்டாயின ஒரு ஃபோட்டோ அதே மாதிரி கரப்டாயின ஒரு வீடியோ நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்களுடைய கிராஷ் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்பேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இதை வந்து லைசன்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு டிரைவர் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் டெஸ்க்டாப் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணதன் பின்னால் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ சிம்பிள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண வேணும். அது பின்னால் நீங்கள் வந்து டிரைவர் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். செலக்ட் பண்ணது முன்னால் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ 3 கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிகவர் பண்ணிக்கொள்ள முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். இப்போது 4% கம்ப்ளீட் ஆகிருக்குது. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% கம்ப்ளீட் ஆகின உடனே உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் ஃபைல்ஸ் 46,294 ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் ஆகியிருக்கு. ஸோ அதில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,940, அதே மாதிரி டாக்குமெண்ட் 940, 6 வீடியோஸ், அச்சீவ் ஃபைல்ஸ், வெப் ஃபைல், அதர்ஸ் எக்ஸ்டென்ஷன் இல்லாத ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,321. இவ்வாறு ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செப்பரேட்டாக காட்டும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்னும் அதை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஃபோட்டோ ஃபைலை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்மேட் வைஸ் இருக்கும். ஸோ ஜேபிஜி ஃபைல்ஸ் வேறையா, பிஎன்ஜி ஃபைல்ஸ், ஜிப் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். ரிகவர் பண்ணி தேவையான லொக்கேஷனுக்கு உங்களுக்கு இதை சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நாங்கள் இப்போ பார்த்த இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்பவும் யூஸர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எளிமையான 2-3 ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் வந்து ரிகவர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனால் பயனடையட்டும். இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடிய ஒரு பெல் சிம்பல் கிரியேட் ஆகும். அதுலேயும் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.